நான் ஒரு லைஃப் பாய். நான் ஒரு இது லைஃப் பாய். வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பையன். புரியுதா? லைஃப் பாய்னா என்ன தான்? வாழ்ந்துங்கிற பையன். வாழ்ந்துங்கிற பையன் பேச்சை கேட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? ஆமாம், தூய்மையாக ஆகிடுவீங்க. தூய்மை ஆகிடுவீங்க. ஒன்றும் இல்லை, உட்கார வச்சு தூய்மை பையில என்னவேன் சார், நான் தூய்மையாக ஆகணுன்றேன், என்னை போய் தூய்மை பையன்றீங்களே. என்ன? ஆமாம், நீ ஒரு தூய்மைன்னு செஞ்சால் தூய்மையாகிடுவேன். ஏன்? நான் அழுக்கு திரண்டு தான் என்ன ஆனேன்? மனிதனா ஆனேன். தேவையற்ற ஒன்றை கடவுள் செய்யவே இல்லை. சருகு கூட என்னவாயிடுச்சு? எருகா மாறிச்சு. வார்த்தையில் எந்த வார்த்தையும் தமிழில் அசிங்கமானது இல்லை. இங்கே கெட்டதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. எப்பா லைஃப் பாய் பேச்ச கேட்டியானா? அப்போ என்ன தரும் உனக்கு? ஆரோக்கிய வாழ்வினை காப்பாற்றும் லைஃப் பாய். தெரிதா இப்போ உங்களுக்கு? டேய், நான் என்னடா லைஃப் பாய் தோப்பத்தான் சொன்னேன், பார்த்தா லாஸ்ட்டில் நீ உன்னையே லைஃப் பாய் ஆக்கி. அம்மா, கௌபாய் இருக்கும்போது லைஃப் பாய் இருக்கக்கூடாது. புரியுதா? லைஃப் பாய் என்ன புரிஞ்சிச்சு அப்போ உங்களுக்கு? அப்போ லைஃப் பாய் பேச்சு கேட்டீங்கன்னா என்ன ஆகிடா? அவன் சொல்லுவான் சுய ஒழுக்கத்துலேருந்து, குடிக்கணும்னு நினச்சா குடிக்கூடாதுன்னா குடிக்காத. இங்கே என்னன்னா, நான் குடிக்கிறேன் நீ குடிக்கக்கூடாது, தப்பு. இது என்னால் முடியும், நீ என்ன பண்ண கிடையாது, குடிக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கல. பொம்பளை மாதிரி ஆம்பளையெல்லாம் பொம்பளை போலே ஆகவும் கூடாது பாட்டில் எழுதி வச்சுருப்பாங்க.